குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் டிவைசஸ். அதில் வந்து ரெண்டு இது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பவர் பிஜேடி, அனதர் ஒன் பவர் மாஸ்ஃபெட். பவர் டிவைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் கேன் ஹேண்டில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் அஸ் வெல் அஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். நார்மலாக பவரோட டெஃபினிஷன் நமக்கு தெரியும், P = V × I. அப்போ வோல்டேஜும் ஹை வோல்டேஜ், கரண்ட்டும் ஹை கரண்ட் அப்படின்னா பவரும் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் என்ன, எப்படி வந்து பிஜேடிலையும் மாஸ்பெட்லேயும் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பவர் டிவைஸோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the devices which are used for large voltages and high currents in the on state. ஸோ வோல்டேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் கரண்ட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம டிவைஸை ஃபேப்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக we have to change the geometry shape of the normal BJT and MOSFET. அந்த கிளாஸ் ஆஃப் டிவைசஸ் தான் என்ன அப்படின்னா பவர் டிவைசஸ். இந்த மாதிரி பவர் டிவைசஸில் பவர் டிசிபேஷன் எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். அட் த சேம் டைம் ஜங்ஷன் டெம்பரேச்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை பவர் டிசிபேஷன். சரிங்களா? இன் பவர் பிஜேடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா the power bipolar junction transistor is supposed to block high voltage in the off state and have high current capacity in the on state. ஓகேங்களா? high voltage in the off state, high current in capacity in the on state. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட அவுட்புட் ரெஸ்பான்ஸ் VCE வித் ரெஸ்பெக்ட் டு ஐசி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லி ஆம்ஸில் இருக்கும். இது வந்து நார்மலாக வோல்டேஜில் இருக்கும். வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்காது, ஒரு 0லேருந்து ஒரு 5, 10, 15 அரௌண்ட் 20க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கரண்ட் போயிட்டு இப்படி போயிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஐபி எடுக்கும்போது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாச்சுரேஷன்னு சொல்லுவோம். இந்த கர்வ் லைன் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சாச்சுரேஷன், மேக்ஸிமம் கரண்ட் ஐசின்னு சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம பிரேக் டவுன் என்ன அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த கர்வ் போய் என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகும். இந்த வோல்டேஜ் என்னன்றது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த மேக்ஸிமம் கரண்ட், இதோட கரண்ட்டை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் ஆன் ஸ்டேட்டில். அட் த சேம் டைம் இந்த பிரேக் டவுன் ஏன் நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா கலெக்டருக்கும் பேஸுக்கும் இடையில உள்ள ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்ச் த்ரோ. இதுதான் வந்து பேஸ் அப்படின்னா, இதுதான் கலெக்டர் அப்படின்னா, இது இடையில என்ன இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும். இந்த ரிவர்ஸ் பயாஸ் பிரேக் டவுன் அக்கர்ஸ் டியூ டு அவலாஞ்ச் பிரேக் டவுன். இந்த ரிவர்ஸ் பயாஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண இந்த பேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா பெருசாகிட்டே போகும். சரிங்களா? இந்த ரிவர்ஸ் பயாஸ்டு. ஸோ அப்படி பெருசாகும் போது என்ன ஆகுனா இந்த பேஸோட ரீஜியன் என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இல்லாமல் போயிடும். பேஸ் வித் மாடுலேஷன் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதனால் என்ன ஆகுனா திடீர்னு கலெக்டர் எமிட்டர் என்ன ஆயிருன்னா ஷார்ட் ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அந்த பிரேக் டவுன் வோல்டேஜை என்ன பண்ணுறோன்னா ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ கர்வில் இருக்கக்கூடிய ஐசிஐ இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த VCE அந்த பிரேக் டவுன் ஆகிற இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது we will get more amount of areas. ஸோ அதோட ஆப்ரேட்டிங் ஏரியா வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ இந்த VCE வெர்சஸ் இந்த ஐசி தான் என்ன அப்படின்னா நமக்கு பவர் ரீஜியனாக இருக்கும். சரிங்களா? ஆப்ரேட்டிங் பவர் ரீஜியனாக இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக என்னன்னு பார்க்கலாம். In normal small signal transistors there are the limitations. என்னென்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேட்டட் கரண்ட் IC மேக்ஸ் என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வோல்டேஜ், தென் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மேக்ஸிமம் ரேட்டட் பவர். இந்த 3 லிமிட்டன்ஸையும் நம்ம நார்மலாக ஸ்மால் சிக்னல் டிரான்சிஸ்டரில் கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இன் பவர் பிஜிடி நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். வெர்டிக்கல் பவர் டிரான்சிஸ்டர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த டிரான்சிஸ்டரோட பவர் பிஜிடியோட கிராஸ் செக்ஷனல் வியூ, வெர்டிக்கல் கிராஸ் செக்ஷனல் வியூ. யூஸ்வலாக நம்ம பார்க்குற ஸ்மால் சிக்னல் டிரான்சிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா
ஹரிசாண்டல் வைஸ் இருக்கும். இங்கே பார்க்க போகிற நம்ம பவர் பிஜிடி எப்படி இருக்குது அப்படின்னா வேர்ட்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா எமிட்டர் டெர்மினல். ஸோ அதோட டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா 10⁻19 cm/3. அதே மாதிரி கலெக்டர் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன், கலெக்டர் அட் தி பாட்டம் ஆஃப் த டிவைஸ், இது எமிட்டர். தென் அதுக்கப்புறம் பேஸ் டிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து என்னென்னா பேஸ். இதோட பேஸ் வந்து அதோட பி டைப் டிஃப்யூஷன் எவ்வளோக்குன்னா 10⁻16. இந்த எமிட்டர், ஓகேங்களா, இந்த எமிட்டர், இந்த பேஸ், இந்த கலெக்டர், இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரீஜியன் இருக்கும். என்ன அப்படின்னா கலெக்டர் ட்ரிஃப்ட் ரீஜியன். அதோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 50 to 200 மைக்ரோமீட்டர் இருக்குது. பேஸோட வித்து என்ன ஆகுது அப்படின்னா பேஸோட வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த கலெக்டர் ட்ரிஃப்ட் ரீஜியன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு அவாய்ட் பிரேக் டவுன் அட் கலெக்டர் பேட் ஜங்ஷன். அப்போ பிரேக் டவுன் நடக்கக்கூடியது நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? அப்போ த வோல்டேஜ், ஹை பிளாக்கிங் வோல்டேஜ்க்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கலெக்டர் ட்ரிஃப்ட் ரீஜியனாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பேஸோட வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பேஸோட வித்து வைடாக இருக்கிறதுனால இட் அவாய்ட்ஸ் பஞ்ச் த்ரோ ஆல்சோ. பஞ்ச் த்ரோனா நமக்கு தெரியும். ஸோ ரிவர்ஸ் பேஸ் கொடுக்க பேஸோட வித்து என்ன, அந்த ரிவர்ஸ் பேஸ்டு கலெக்டருக்கும் பேஸ்க்கும் இடையில் உள்ள அந்த ரிவர்ஸ் பேஸ்டு ஜங்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரிவர்ஸ் பேஸ்டு ஜங்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால, சரிங்களா, இதுதான் வந்து பேஸ், இது வந்து கலெக்டர், இதுக்கு இடையில் கொடுக்கக்கூடிய ரிவர்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் ஆக இந்த ரிவர்ஸ் பேஸ்டு ஜங்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பிட்வீன் பேஸ் அண்ட் கலெக்டர். அப்போ பேஸோட வித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா குறைஞ்ச ஒரு ஸ்டேஜில் அது இல்லாமலே போயிடும். அதுதான் பஞ்ச் த்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஃபஸ்ட் யூனிட்டில். சரிங்களா? ஸோ அந்த பஞ்ச் த்ரோவை அவாய்ட் பண்ணுறதுக்காக we have to made base with is wider. ஓகேங்களா? அதே மாதிரி டோப்பிங், நார்மல் டிரான்சிஸ்டருக்கும் இந்த பவர் பிஜெட்டிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அதோட ஜியாமெட்ரி ஷேப் வித்தியாசமாக இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கும், இங்கே அங்கே ஹரிசாண்டலாக இருக்கும். அட் த சேம் டைம் டோப்பிங் கான்சன்ட்ரேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டிரான்சிஸ்டரோட ஒத்து போகாது. டோப்பிங் கான்சன்ட்ரேஷன்லேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி பவர் டிரான்சிஸ்டர் ஹேவிங் லார்ஜ் ஏரியா to handle large current. நெக்ஸ்ட் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். பவர் டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் 3 விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும் பவர் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸில். அது என்னென்ன அப்படின்னா பவர் டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸோட வித்து வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் அதோட இட் ஹேஸ் ஸ்மால் கரண்ட் கெயின். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்மால் கரண்ட் கெயின், அதாவது கரண்ட் கெயின்னா பீட்டான்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பவர் டிரான்சிஸ்டர் இஸ் ஏ லார்ஜ் ஏரியா டிவைஸ். அப்போ லார்ஜ் ஏரியா அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கும், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா லார்ஜ் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் கரண்ட் கெயின் அண்ட் லார்ஜ் ஜங்ஷன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எப்படி அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ரேட்டட் கலெக்டர் கரண்ட். அதோட டினோஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஐசி மேக்ஸ்னு டினோட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா த கலெக்டர் கரண்ட் அட் விச் த கரண்ட் கெயின் ஃபால்ஸ் எ மினிமம் ஸ்பெசிஃபைடு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா த கரண்ட் தட் லீட்ஸ் டு மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் when the transistor is biased in saturation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து டிரான்சிஸ்டரோட கர்வ். ஸோ விசிஇ ஐசி அப்படின்னா இந்த மேக்ஸிமம் கரண்ட் என்னவோ அதுதான் என்னது மேக்ஸிமம் ரேட்டட் கலெக்டர் கரண்ட், அந்த சாச்சுரேஷன்லாம் கிடைக்கக்கூடியது. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பிளாட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் எதுக்கு இடையில் ட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசி பீட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் இஸ் ட்ரான் பிட்வீன் ஐசி பார்த்திங்கன்னா ஆம்ஸில் இருக்குது. நம்ம நார்மலாக எழுதுவோம், என்ன பண்ணுவோம், மில்லி ஆம்ஸில் எழுதுவோம்லாம். பட் ஆனால் இங்கே மில்லி ஆம்ஸில் இருக்காது, செவரல் ஆம்ஸில் இருக்கும்.
ஓகேங்களா. அதே மாதிரி டிசி கரண்ட் கெயின் ஹச்எஃப்யூன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பீட்டான்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் கர்வ் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வ் வந்து -55 டிகிரி செல்சியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ். இப்போ கலெக்டர் கரண்ட்டை பொறுத்து பீட்டா எப்படி வேரியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது கலெக்டர் கரண்ட் ஸ்மாலாக இருக்கும்போது பீட்டா வந்து என்னென்னா 15 இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வுக்கு அப்படியே கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது அதோட வேல்யூ என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகி இங்கே கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேட்டட் collector current at which the current gain is falls to minimum value. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ். அதுக்கு வந்து இந்த கர்வ் கரெக்டாக இருக்கும். இந்த கர்வில் பாருங்கள் கலெக்டர் கரண்ட், அந்த கர்வ் ட்ரான் பிட்வீன் கலெக்டர் கரண்ட் அண்ட் விசிஇ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். பட் ஆனால் நார்மல் பிஜெட்லேயும் பவர் பிஜெட்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் கரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, இப்படி போயிட்டுருக்கு, ஒரு பிரேக் டவுனில் இப்படி ஆகுது. ஆனால் அந்த பிரேக் டவுன் எல்லாமே வந்து கரெக்டாக இங்கே வந்து இப்படி ஆகிறது கிடையாது. சரிங்களா, யூஸ்வலாக நார்மல் வேஸில் இப்படி தான் இருக்கும் பிரேக் டவுன். ஆனால் பவர் பிஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் டவுன், இந்த கர்வ் ஃபஸ்ட்டு கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு இங்கே பிரேக் ஆகுது. அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் முன்னாடியே என்ன ஆகுது, பிரேக் டவுன் முன்னாடியே அக்கர் ஆகுது இந்த வோல்டேஜ்க்கு முன்னாடியே. சரிங்களா. ஆல் த கலெக்டர் கரண்ட் டர்ன்ஸ் டு எல்லாமே முன்னாடியே பிரேக் டவுன் ஆனாலும் எல்லா கர்வ்ஸும் போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பாயிண்டில் தான் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதுதான் என்ன அப்படின்னா அந்த மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ் விசிஇ சஸ்டெயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா த பிரேக் டவுன், அதாவது டிரான்சிஸ்டர் வித் ஸ்டாண்ட் இன் பிரேக் டவுன், அந்த பாயிண்ட் தான் இது என்ன அப்படின்னா விசிஇ மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ். சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ் அப்படின்னா when transistor is biased in forward active mode the collector current begins to increase significantly before the actual breakdown is reached. அந்த கர்வ் அப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் இங்கே நடந்திருக்கும், அடுத்த பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு முன்னாடி என்ன ஆகும், பிரேக் ஆகிருக்கும். பட் பிரேக் ஆனாலும் எல்லா கர்வ்ஸும் என்ன ஆகும், tends to meet at one point. All the curves tend to merge to the same collector to emitter voltage source once the breakdown has occurred. அந்த வோல்டேஜ் தான் என்ன அப்படின்னா விசிஇ மினிமம் வோல்டேஜ் நெசசரி டு சஸ்டெயின் த டிரான்சிஸ்டர் இன் பிரேக் டவுன். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா செகண்ட் பிரேக் டவுன்னு ஒரு கர்வ் இருக்கும். நான் பின்னாடி ஒரு பிக்சரில் வரும், என்னன்றதை சொல்கிறேன். செகண்ட் பிரேக் டவுன் இட் அக்கர்ஸ் இன் பிஜேடி ஆப்ரேட்டிங் அட் ஹை வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட். ஓகேங்களா. தென் மேக்ஸிமம் ரேட்டட் பவர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச விசிஇ சஸ்டெயின் வோல்டேஜ் என்ன, தென் ஐசி ரேட்டட் கரண்ட் என்ன, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மேக்ஸிமம் ரேட்டட் பவர். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பிரேக் டவுன் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்லைட் நான் யூனிஃபார்மிட்டிஸ் இந்த கரண்ட் டென்சிட்டி ப்ரொடியூசஸ் லோக்கல் ரீஜியன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு ஹீட்டிங் that increases the minority carrier concentration in the semiconductor material which in turn increases the current in this region. This effect results in positive feedback and the current continues to increase to producing a further increase in temperature until the semiconductor material may actually melt, which creates a short circuit between the collector and emitter. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பிரேக் டவுனுக்கான ரீசனாக இருக்கும். அதாவது செமிகண்டக்டர் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படி, செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் யூனிஃபார்ம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செமிகண்டக்டரில் வந்து நம்ம என்ன தான் யூனிஃபார்ம்லி டோப்பிங்காக கொடுத்தாலும் நான் யூனிஃபார்ம் டோப்பிங்காக இருக்கும். அந்த நான் யூனிஃபார்ம் டோப்பிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா டியூ டு ஜங்ஷன் டெம்பரேச்சர் ஆர் ஹீட்னால என்ன ஆகும்னா கரண்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் என்னன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னால மைனாரிட்டி கேரியர் கான்சன்ட்ரேஷன் அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியலில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அதனால் என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜில் செமிகண்டக்டர் மெட்டீரியல் மே ஆக்சுவலி மெல்ட் விச் கிரியேட்ஸ் த ஷார்ட் சர்க்யூட் பிட்வீன் எமிட்டர் அண்ட் கலெக்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து செகண்ட் பிரேக் டவுன். நான் பிக்சரில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. இது இப்போ இந்த கர்வ் என்ன அப்படின்னா ஆக்சுவலி இந்த கர்வ் ட்ரான் பிட்வீன் விசிஇ வர்சஸ் ஐசிஇ. இதில் 3 கர்வ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் ரேட்டட் கலெக்டர் கரண்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. அதுக்கு மேலே இதுதான் வந்து மேக்ஸிமம் சாச்சுரேட் ஆகக்கூடிய அந்த கலெக்டர் கரண்ட். ஓகேங்களா. மேக்ஸிமம் ரேட்டட் கலெக்டர் கரண்ட் இது வந்து என்னென்னா விசிஇ சஸ்டெயின். எல்லா கர்வ்ஸும் பிரேக் டவுன் ஆனாலும் கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் என்ன ஆயிரும், அந்த பாயிண்டில் போய் ரீச் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ 2 விஷயங்களுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒன்று வந்து ஐசி மேக்ஸ், இன்னொன்று வந்து என்னென்னா விசிஇ
சஸ்டெயின், மேக்ஸிமம் ரேட்டட் வோல்டேஜ், மேக்ஸிமம் ரேட்டட் கரண்ட். இது ரெண்டுக்கு ஆவரேஜில் இந்த இதில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது, டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் ஆகக்கூடியது. அதாவது இந்த லெவலுக்கு கீழேயும் இந்த வோல்டேஜுக்கு கீழேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த ரீஜன்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேஃப் ஆப்ரேட்டிங் ரீஜியன், SOAன்னு சொல்லிக்குவாங்க. இதுதான் என்னென்னா மேக்ஸிமம் ரேட்டட் பவர் டிசிபேஷன், PT. இதுக்கு மேலே நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது. இந்த கலெக்டர் கரண்ட்டுக்கு மேலே நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா டிவைஸ் டேமேஜ் ஆயிரும். அட் த சேம் டைம் இந்த சஸ்டெயின் வோல்டேஜுக்கு மேலே நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் பிரேக் டவுன் எதனால் வருது அப்படின்னா டியூ டு மெட்டீரியல் நான் டோப்பிங்னால் வரக்கூடியது. இது வந்து ஃபார் இந்த கலெக்டர் வோல்டேஜும் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜும் கலெக்டர் கரண்ட்டுக்கு இடையில் நம்ம லீனியர் ரீடிங் வச்சு நம்ம பிளாட் பண்ணுறது. இதுவே லாகரிதமிக் ரீடிங் வச்சு பிளாட் பண்ணிங்க அப்படின்னா இட் லுக் லைக். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் லிமிட் இதுவாக இருக்கும், மேக்ஸிமம் வோல்டேஜ் லிமிட் இதுவாக இருக்கும். அது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பவர் டிசிபேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் பிரேக் டவுன் அக்கர் ஆகும் டியூ டு நான் யூனிஃபார்ம் டோப்பிங். ஸோ இந்த ரீஜன் தான் என்ன அப்படின்னா சேஃப் ஆப்ரேட்டிங் ரீஜியன். ஸோ இவ்வளோ தான் வந்து பவர் BJT. So next class we will discuss about power MOSFET. Thank you.